முத்தோன்றிய தமிழ் மொழியையும் வீர நிறைந்த தமிழ் மண்ணையும் வணங்கி ஆடவர் போல் அமர்ந்திருக்கும் என் தலைமை ஆசிரியர்களுக்கும் மரக்கிளைகள் போல் இருக்கும் என் ஆசிரியர்களுக்கும் மரவிழுதுகள் போல் இருக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் முத்தான முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கீர்த்திகண்ணன். பெரியவர் சூரச்சொல்லிய தொடங்க பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். விருதுநகரின் வீரர் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, எளிமையின் தலைவர், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி தான் பேச வந்துள்ளேன். கர்ம வீரர் அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவரது பெற்றோர் குமரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் ஆவார். அவரது இயற்பெயர் காமாட்சி. தன் இளம் வயதிலே தந்தையை இழந்தார். பின் குடும்ப சூழ்நிலை காரணத்தால் மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்கள் படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தன்னை விடுதலை போராட்டத்திற்கு ஈடுபடுத்திக் கொண்டார். பின் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். மக்களுக்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் தலைவராக அரியணை ஏறினார். அவர் தலைவரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க இலவச கல்வி தந்தார். பள்ளிகள் இல்லாத ஊர்களுக்கு பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார். ஏழை பணக்கார வேறுபாடு தெரியக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடைகளை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை கொண்டு வந்தார். அவரது ஆட்சி காலம் இதுவரை தமிழ்நாட்டில் பொற்காலம். அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். சொத்து சுகம் நாடார், சொந்த தனி நாடார், பொன்னொன்றும் நாடார், ஆசி தனி நாடார், பொருள் நாடார், நாடொன்று நாடி தன்னலம் நாடாது நாடாதே தங்கவே தனிமதியை சாரே சிக்கவே பாராட்ட சீராட்ட அன்னை தவிர என்று சொன்ன நிலை நின்றால் தலையிடும் நிற்பதற்கு தான் இடமிருக்கும். பிரதமான குடியிலிருந்து மக்களாட்சி செய்த கருணவீரர் காமராஜர். ஒரு சதித்திரம் இல்லை சகாப்தம் கூற வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.